ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஒரு ட்ராவல் vlog தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து டியூஸ்டே மார்னிங். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா 6 o'clockலாம் சரியான மழைங்க. எங்கள் ஏரியாவில் செம்ம மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா, காஞ்சிபுரமில் இருக்கிற குபேரப்பட்டினம் குபேரர் கோயிலுக்கு தாங்க போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானு. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா திடீர் பிளான் தாங்க. மார்னிங்லேருந்து நல்லா மழை பெஞ்சிட்டோன்னா போக வேண்டாம் தான் நினச்சோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரத்துக்குலாம் வெயில் வந்துருச்சு. ஸோ அப்படியே வந்து சீக்கிரமாக ரெடியாகி கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து ஐடியாவே இல்லைங்க கோயிலுக்கு போகிற மாதிரி. அப்புறம் திடீர்னு தான் கிளம்புனோம். எல்லோரும் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ வந்து காஞ்சிபுரம் தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து நவநிதி வழியாக குபேர வாசல் வந்து திறக்கிறாங்க. இது வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தாங்க திறப்பாங்க. ஆனால் ஆல்ரெடி வந்து இதை பற்றின ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸில் இருக்கும், போய் பாருங்கள். ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை சிவராத்திரிக்கு மட்டும்தாங்க இந்த வாசல் வந்து திறப்பாங்க. ஸோ எல்லோரும் வந்து போயிட்டுருக்கோம். இந்த வாசல் வழியாக தான் வந்து குபேரர் வந்து திருப்பதியை வந்து பார்ப்பார் அப்படின்ற ஒரு இதுவும் சொல்கிறாங்க. அதனால் வருஷத்துக்கு ஒரு வாட்டி சிவராத்திரி அப்போ தான் திறப்பாங்க. பாருங்கள், போகிற வழியில் எவ்வளோ சூப்பர், நல்லா மழை பெஞ்சு எல்லாத்தையும் நல்லா தண்ணிலாம் நிறைய இருக்குங்க. அவ்வளோதாங்க. நாங்கள் வந்தவாசிலேருந்து காஞ்சிபுரம் வந்து ரீச் ஆகிட்டோம். கோயிலுக்கு வந்து கார் பார்க் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கூட்டத்தை பார்த்தோன்னே பயங்கரமாக இருந்துச்சுங்க. கோயிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கே செம கூட்டமாக இருந்தது. நானும் எங்கள் அத்தையும் என்ன பண்ணோன்னா, குழந்தைய வேறு தெரியாமல் கூட்டிகிட்டு போயிட்டோம். இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு தெரியாது. கோயிலில் மட்டும்தான் கூட்டம் இருக்கும்னு நினச்சிட்டு போனோம். ஆனால் கோயிலேருந்தே ஒரு 2 கிலோமீட்டருக்கு இருக்கும் அப்படிங்கிறது சுத்தமாக நினைக்கவே இல்லை. அதனால் சாமி பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டிகிட்டு நாங்கள் ஒரு இடத்துல போய் உட்காந்துடலாம் அப்படின்ட்டு போயிட்டோங்க. நாங்கள் போய் உட்காந்த இடம் பார்த்திங்கன்னா, விஐபிஸ்க்கெலாம் வந்து ஒரு கேட் மாதிரி வச்சுருப்பாங்க போல் இருக்குது. அது எங்களுக்கு தெரியாது. அந்த வழியாக பெரிய ஆளுங்க யாருன்னா வந்து அவங்கள கூட்டிகிட்டு போவாங்க போல். யாரோ ஒருத்தர் வந்திருந்தாங்க, அவங்க யாருன்னு தெரியல. அவங்கள வந்து உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. சரி, நாங்கள் போய் கேட்டு பார்த்தோம். நாங்கள் 2 பேர் தாங்க இருக்கோம். குழந்தைய நாங்கள் இன்னும் சாமி பார்க்கல, குழந்தைய கூட்டிகிட்டு போகலாமான்னா சரி வாங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு போலீஸ் அங்கிள் தான் கூட்டிகிட்டு போனார். செம்ம தரிசனம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. நாங்கள் சாமி பார்ப்போம் அப்படின்ட்டு அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டோம். ஆனால் வந்து அவ்வளோ சூப்பராக சாமி பார்ப்போம்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லைங்க. இதுதாங்க நவநீத படி. இந்த படிக்கட்டு வழியாக 9 படி வழியாக ஏறி போய் உள்ளே இருக்கிற சாமியை வந்து பார்க்கணுங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. பாருங்கள், இந்த வழியாக தான் ஏறி உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு நம்ம வந்து குபேரர் வந்து மூலஸ்தானம் இப்படி தாங்க இருக்கும். சாமி வந்து நல்லா பார்த்தோம். அவ்வளோ சூப்பராக வந்து காட்சி கொடுத்தாரு எங்களுக்கு. அவ்வளோதாங்க. பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் லைனில் போய் தான் பார்த்துட்டு வந்தாங்க. அவங்களுக்காக நாங்கள் வந்து ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இவங்க வந்து யூடியூப்பில் வந்து ஃபேமஸாக இருக்கிற ஒருத்தங்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள தான் வீடியோ எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க. நாங்கள் சாமி பார்த்துட்டோம். சாமி பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வந்து ஒரு இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் மெம்பர்ஸும் வந்ததுக்கப்புறம் வந்துட்டோம். ரொம்ப கூட்டமாக இருந்தால் தயவு செஞ்சு போகாதீங்க, குழந்தைங்கள விட்டுட்டு போங்க. நான் தெரியாமல் கூட்டிகிட்டு போயிட்டேன். இதுக்கப்புறம் நான் தப்பு பண்ண மாட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன். குழந்தைங்க வயசானவங்கெல்லாம் வந்து வீட்டிலே விட்டுட்டு போங்க, அதுதான் நல்லது. ஆனால் இவ்வளோ ஜனம் இருக்கும் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்கல. அந்த கோயிலே கூட எதிர்பார்க்கல போல இருக்குது. அதுக்கான எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே அவங்க ஃபஸ்ட்டு பண்ணவே இல்லைங்க. அதுக்கப்புறமேட்டு தான் போலீஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணாங்க. இந்த vlog பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ட்ராவல் vlogs, குக்கிங் vlogs பார்க்க. பை.